Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் ரெசிபி பன்னீர் பாப்கார்ன். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. பன்னீரை நான் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப செய்யல, கம்மியா தான் செய்ய போறேன். இது வந்து மைதா மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ginger garlic paste, அப்புறம் chili powder, பெப்பர் கொஞ்சம், சால்ட்டு, போக ஹர்ப்ஸ் கொஞ்சம், இட்டாலியன் ஹர்ப்ஸ் கொஞ்சம், போக பிரெட் க்ரம்ஸ். நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை எப்படி பண்ணலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 tablespoons maida, 2 tablespoons of corn flour, ginger garlic paste இல்லைன்னா garlic powder கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், chilli powder, pepper கொஞ்சம், herbs கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டினரி ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். நான் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கார்லிக் பவுடர் அது யூஸ் பண்ணலாம். அந்த பன்னீரோட குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இதை கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், அதோட ஒட்டணும் ஓரளவுக்கு. அது பிரெட் க்ரம்ஸை இதில் போட்டுருங்க. ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களோட பன்னீர் பாப்கார்ன் ரெடியாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு பன்னீர் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் பாப்கார்ன் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.